ஹலோ நண்பர்களே, வணக்கம். பேப்பர் கோல்டு, ரியல் கோல்டு. பேப்பர் கோல்டுனா ஆன்லைனில் வாங்குகிற கோல்டு, ரியல் கோல்டுனா நம்ம கடையில் போய் வாங்குகிற கோல்டு. கடையில் வாங்குகிற கோல்டை வச்சு நம்ம உடனே பணமாக வாங்கலாம். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் வாங்குகிற கோல்டை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ரியலாக போய் கடையில் போய் வாங்கி நீங்கள் சொந்தமாக வச்சுக்குங்க. உங்களுக்கு சொந்தமாக வச்சுக்கிறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் அதை விற்க மட்டும்தான் முடியும். இதே உங்கள்கிட்ட சொந்தமாக நகை இருக்குது அப்படின்னா இதை கொண்டு போய் நீங்கள் கடையில் கொடுத்து அடகு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை திருப்பிக்கவும் முடியும். மேபி இன்றைக்கி ஒரு $200 வச்சுக்கோமே. இன்றைக்கி ஒரு $200 போகுது அப்படின்னா மேபி இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சோ ஒரு 225 போகலாம். எப்போதுமே நகை இறங்காது, ஏறிக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு விவரம் தெரிய நான் ஊரில் இருக்கும்போது 4500 ஒரு பவுனு 8 கிராம். ஆனால் இப்போ எவ்வளோ? 1,19,000 ஒரு பவுனு. அதனால் நீங்கள் வாங்குங்க, வாங்கி வச்சுக்குங்க, நகையாக வாங்கி வச்சுக்குங்க. பேப்பர் கோல்டு ஆன்லைனில் வாங்காதீங்க. ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களால் விற்க மட்டும்தான் முடியும், அடகு வைக்க முடியாது. இப்போ இதை நீங்கள் அடகு வச்சாலும் இந்த நகை உங்கள்கிட்டே தான் இருக்கும். அதை உங்களால் கண்டிப்பாக திருப்பிடுவீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படியே ஒரு திங்கிங்லேயே இருக்கும். அதை திருப்பணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நகையாக வாங்குங்க, வச்சுக்குங்க, கொண்டு போய் அடகு வைங்க, அப்புறம் திருப்புங்க. ஆன்லைனில் வாங்காதீங்க. இது என்னோடய அட்வைஸு. நான் அனுபவித்ததை நான் சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி நகையை வாங்கி வச்சுக்கோங்க.